ॐ वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा। हरि ओम तत्सत्। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्ण माताजी। माताजी। हरे कृष्णा। कथाञ्च हरे कृष्णा माताजी। पुष्करं सुकरं भवेत् स्मरेति परिजं च श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம். மைத்ரேயருக்கும் இதற்கும் இடையே உரையாடல். ஸோ இதுல பிரம்மா திரும்ப வந்து பல ஜீவராசிகளை படைக்க ஆரம்பிச்சார். அதுல ராட்சசர்கள் யக்ஷசர்கள் இவங்களெல்லாம் படைச்சார். அவங்களாம் என்ன பண்ணாங்க, பிரம்மாவே சாப்பிட வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த காம உணர்வுனால அவங்க வந்து தூண்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா பகவானை போய் சரணடைஞ்சார். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். हरे कृष्णा माताजी। नमस्कार माताजी। நமஸ்காரம். 20வது அத்தியாயம் 27. ஆமா, நான் அதான் சொல்றேன், அவனை பக்கத்துல இட்டும் போயிடுமா, நான் விட்டுற அப்படின்றான். பதம் 27. त्वमेकः किल लोकानां क्लिष्टानां क्लेशनाशनः त्वमेक क्लेशतस्तेषमानस्तमानासन्थ पतां तव। ஸோ त्वम् ஏக அகில லோகானாம். கில லோகானாம் அப்படின்னாக்க எல்லாருடைய நன்மையும் பகவான் தான், அவர்கிட்ட தான் இருக்கு. கிளிஷ்டானாம் அப்படின்னா துன்பங்கள், கிளிஷ்ட இதெல்லாம் துன்பங்கள். இதெல்லாம் மற்றவங்களுடைய துன்பத்தெல்லாம் நீங்க தான் போக்க முடியும், வேற யாராலையும் போக்க முடியாது அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட பிரம்மா பிரார்த்தனை பண்றார். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தீவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. என் பகவானே, நீங்கள் மட்டுமே துன்பம் அடைந்தவர்களின் துயரத்தை நீக்கும் வல்லமை உடையவர். உங்கள் திருவடிகளை சரணாடையாதவர்களுக்கு துன்பம் தந்து அனுபவிக்க செய்கிறீர்கள். யார் சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க துன்பத்தை பகவான் நீக்கிறார். துன்பம் அடையாதவங்க துன்பத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றார். பொருளுரை பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्ण माताजी। प्रणाम सिंह माताजी। பிரணாஸ் மாதாஜி. பொருளுரை வழங்கியதற்கு
பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். கிளேசதஷ் தேஷாம் ஆனா சந்த பதாம் தவ எனும் சொற்கள் பகவானுக்கு 2 அக்கறைகள் உள்ளன என்று குறிக்கின்றன. முதலாவது, யார் பகவானின் திருவடிகளில் சரண் அடைகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதே. இரண்டாவது, யார் எப்போதும் தீய தன்மை உடையவராகவும் பகவானிடம் பகையுணர்ச்சியுடனும் இருக்கிறாரோ அவர்களுக்கு தொல்லை தருவதே. மாயையின் செயல்பாடு என்னவென்றால் பக்தர் அல்லாதாருக்கு துன்பம் தருதல் ஆகும். இங்கு பிரம்மன் கூறுகிறார், நீங்கள் சரண் அடைந்தவரை காப்பாற்றுபவர், அதனால் நான் உங்கள் பாத கமலங்களில் சரணடைகிறேன். தயவு செய்து இந்த அசுரர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. துவம் ஏக. துவம் ஏக அப்படின்னா நீங்க மட்டும்தான். 2 இடத்துலயும் துவம் ஏக்கன்னு இருக்கு. நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். சோ பகவான சரணடைஞ்சவங்களுக்கு ஏதாவது துன்பம் வரும்போது அந்த துன்பத்துல இருந்து பகவான் அவங்களை காப்பாத்துறார். பகவான சரணடையாதவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? தீய செயல்களை தான் செய்வாங்க. சோ அவங்களுக்கு பகவான் தண்டனை கொடுக்கிறார். சோபதார்யாஸ்ய கார்பண்யம் விவிக்தாத் யாத்மதர்ஷத ச யாத்ம தர்ஷனக விமுஞ்சாத்மதனும் கோரமித்யுக்தோ விமுமோச்சக. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா அதை எப்படி போய் தெரிவிக்கிறாங்க எல்லாருமே? ஒரு பிரார்த்தனை, பகவானை புகழ்ந்து சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சோ பாகவதத்துல நம்ம இதை வந்து த்ரூ பாகவதம் இதை நம்ம பாக்குறோம் இல்லையா? இவ்வளவு பெரிய கஷ்டம், அதுல கூட உத்தரா வந்து இவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்ணாங்க. பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே. தேவ தேவ ஜெகத்பதே எல்லாமே சொன்னாங்க இல்லையா? சோ அந்த ஒரே ஒரு பிரார்த்தனை தான் உத்தராவது. ஆனா அருமையான பிரார்த்தனை. பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே நான்யம் தத்தபயம் பஸ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம் அப்படின்னாங்க. ந அந்யம் தத் தத் உங்களை தவிர. தத் அப்படிங்கிறது அங்க யாரை குறிக்குது? உங்களை தவிர. ந அந்யம் தத் உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தெரியல. என்னை இந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றக்கூடியவங்க வேற யாரும் எனக்கு இருக்கிறதா தெரியல. இந்த பௌதிக உலகத்துல பரஸ்பரம் என்ன இருக்கு? மரணம் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இந்த மரணத்திலேருந்து என்னை காப்பாற்றக்கூடியவர் வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுல அப்படி சொல்லி பாகி பாகி என்னை காப்பாற்றுங்க, பாகி மாம் அப்படின்னு சொல்றோம், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றோம், ரக்ஷமாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றோம். பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ அப்படின்னு சொல்றேன். இங்கேயும் பிரம்மா பார்த்தோம்னா அவ்வளவு அழகா வந்து தன்னுடைய பிரார்த்தனை செஞ்சுட்டு அவருடைய பிரச்சனைகளை சொல்றார். பிறரின் எண்ணங்களை மிகவும் தெளிவாக பார்க்கும் பகவான் பிரம்மனின் துன்பத்தை கூர்ந்து நோக்கி அவரிடம் கூறினார், உன்னுடைய இந்த தூய்மையற்ற உடலை உதறி எரிந்து விடு. இவ்வாறு பகவானால் ஆணையிடப்பட்டதும் பிரம்மன் தன் உடலை உதறி எறிந்தார். சோ பிரம்மா உடலை விடுறார் அப்படின்னா அந்த எண்ணத்தை விடுறார் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து அந்த எண்ணத்தை விடுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கி ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றி. இங்கு பகவான் விவிக்யாத்யாத்ம தத் மதர் தசன என்றும் எனும் சொற்களால் வர்ணிக்கப்படுகிறார். யாரால் பிறரின் துன்பத்தை சந்தேகம் இல்லாமல் முழுவதுமாக கூர்ந்து கவனிக்க முடிகிறதோ அவர் பகவானாகத்தான் இருக்க முடியும். ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்றால் அவர் தன் நண்பர்களிடமிருந்து ஆறுதல் பெற விரும்புவார். சில சமயம் இவ்வாறு நடக்கிறது. அதாவது அவருடைய நண்பர் அவரின் துன்பத்தில் ஆழத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் பகவானுக்கு இது கடினமானதல்ல. பரமாத்மாவான பகவான் வாழும் எல்லா பொருட்களின் மனதிற்குள்ளும் அமர்ந்திருக்கிறார். அவர் துன்பத்திற்கான சரியான காரணங்களை நேரடியாக கூர்ந்து கவனிக்கிறார். பகவத்கீதையின் பகவான் கூறுகிறார், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோ, நான் எல்லோருடைய மனதிலும் அமர்ந்திருக்கிறேன். என்னால் தான் அனைவரும் நினைவும் மறதியும் நிகழ்கின்றன. இவ்வாறு ஒருவர் எப்பொழுதெல்லாம் பகவானை சரணடைகிறாரோ அப்போது பகவான் அவர் மனதில் அமர்ந்திருப்பதை காண்கிறார். அபயங்களிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது என்று அவர் வழிகாட்டுகிறார். அல்லது பக்தி தொண்டினால் அவரை எவ்வாறு அணுகுவது என்பதையும் வழிகாட்டுகிறார். ஆயினும் பிரம்மனின் இப்போதைய உடல் தீய நோக்கத்தை படைத்ததால் அதை விட்டுவிடும்படி பகவான் கூறினார். ஸ்ரீதர சுவாமியை பொறுத்தவரை பிரம்மன் உடலை நிரந்தரமாக விடுதல் என்பது உண்மையில் அவரின் உடலை விட்டு விடுவதில்லை. சொல்ல போனால் பிரம்மன் ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையை விட்டுவிட்டார் என்பதே ஆகும். வாழும் உட்பொருளின் நுட்பமான உடல் மனமே ஆகும். நம்மில் சில சமயம் பாவமான எண்ணங்களில் ஆழ்ந்திருப்போம்.
ஆனால் நாம் அந்த பாவ எண்ணத்தை விட்டுவிட்டால் நாம் உடலை விட்டுவிட்டோம் என்று கூறலாம். பிரம்மன் அசுரர்களை படைத்த பொழுது அவர் மனம் சரியான நிலையில் இல்லை. அது மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் முழு படைப்பும் உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில் இருந்தது. அதனால் அப்படிப்பட்ட உணர்ச்சி நிறைந்த பிள்ளைகள் பிறந்திருக்கின்றனர். எந்த தாயும் தந்தையும் குழந்தைகளை பெறும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்கிறது. ஒரு குழந்தையின் மனநிலை அவன் உருவாகும் போது பெற்றோரிடம் இருக்கும் மனநிலையை பொறுத்தே அமையும். ஆகையினால் வேதத்தின் நடைமுறைப்படி கர்ப்பதான சம்ஸ்காரா அல்லது குழந்தை பிறப்பு கொடுக்கும் சமய சடங்கு பின்பற்றப்படுகிறது. குழந்தை பெறும் முன் ஒருவர் தன் தடுமாறிய மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். பெற்றோர் தங்கள் மனங்களை பகவானின் பாத கமலங்களில் ஈடுபடுத்தும் பொழுது இயல்பாகவே நல்ல பக்தியுள்ள குழந்தைகள் பிறக்கும். சமுதாயம் முழுவதும் அது போன்ற நல்ல மக்கள் தொகை இருந்தால் தீய மனப்பாங்கில் இருந்து தொல்லைகள் ஏதும் வராது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் நம்முடைய நண்பர் இல்லையா? போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் யாத்வா மாம் சாந்தி விருட்சதி அப்படின்னு பகவத்கீதையில 5வது அத்தியாயத்தின் இறுதியில பகவான் சொல்றார். சோ அப்படி அவர் நம்முடைய உற்ற நண்பரா இருக்கார், நம்ம இதயத்துல இருக்கார். சர்வசிச்சாகம் ஹிருதி சன்னி விஷ்ணு. அப்படி இருந்து நம்ம அவர் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்ப நம்ம துன்பத்துல இருக்கும்போது பகவான் நமக்கு உதவி செய்யறார் அப்படின்னு பாக்குறோம். சோ எப்படி உதவி செய்யறார் பக்தர்களுக்கு பகவான்? நேற்று எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா ஜெகநாதருடைய ரத யாத்திரைய கொண்டாடினோம் இல்லையா? எத்தனை பேர் ரத யாத்திரைக்கு போயிருந்தீங்க? இல்ல எத்தனை பேருக்கு? நாளைக்கு தான் மாதாஜி. டுமாரோ 18th 19th இதுல இருக்கு மாதாஜி. ஒயிட் ஃபீல்ட் பக்கத்துல. ஓகே ஓகே. கோயம்புத்தூர்ல நாளைக்கு நாங்க போறோம் மாதாஜி. எங்களுக்குலாம் 24ஆம் தேதி மாதாஜி. 24ஆ? ஆமா 24 மாதாஜி. சென்னையில சென்னை சேலையூர்ல 24. சேலையூர்ல 24ஆம் தேதி. எனிவே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாளைக்கு நாங்க போறோம் மாதாஜி, மதுரையில இருந்து. ஓகே. மதுரையில இருந்து எங்க போறீங்க? அதாவது மதுரை தான் மாதாஜி. இங்க நம்ம வீட்ல இருந்து ஒரு 40 minutes ஆகும் மாதாஜி. ஓகே. சோ அப்போ ரத யாத்திரா அப்படிங்கிறது எவ்வளவு ஆனந்தமான ஒரு திருவிழா. நேற்று எத்தனை பேர் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரா லைவ் எத்தனை பேர் பாத்தீங்க? நாங்க பார்த்தோம் மாதாஜி. வர்ணனைகள் எல்லாம் கேட்கும்போது இருந்தது இல்லையா? வர்ணனை நமக்கு ஆமா, அந்த வர்ணனைகளை கேட்கும்போது நமக்கு அந்த ஒரே மொழி புரியல அப்படின்னாலும் அவங்க ஜெகநாதரை புகழ்ற புகழ் இருக்கே அப்பா, எவ்வளவோ புகழாரங்கள் சொல்றாங்க ஜெகநாதருக்கு. உங்களுடைய ஜெகநாதர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரே பாகவத ஸ்லோகங்களா சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பாகவதம் நமக்கு பாகவதம் அந்நியமான ஒரு விஷயம். நமக்கு பாகவதம்னா என்னன்னு தெரியாது, ஸ்லோகங்களை படிக்க கஷ்டப்படுறோம், அர்த்தம் புரியாது நமக்கு அந்த மாதிரி. ஆனா அவங்க பாகவதம் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை. அவங்களுக்கு பாகவதம் அப்படிங்கிறது தண்ணிப்பட்ட பாடு. பாகவதத்துக்கெல்லாம் அவங்க இப்படி எடுத்து வச்சு படிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அப்படியே கடன்னு வரும் பாகவதம். அந்த மாதிரி அவங்க பாகவதர்களா வாழ்றவங்க. இந்த பாண்டாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஜெகநாதர் கோவில்ல இருக்கிற நிறைய பேர் பேசினாலே ஒரே பாகவதமா பேசுவாங்க. நம்ம ஒரு ஸ்லோகம் எல்லாம் யோசிச்சு நம்ம ஒரு கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை யோசிச்சு என்ன ஸ்லோகம் சொல்லணும் இதுக்கு அப்படின்னா நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அப்படியே பாகவதம் வரும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க பாகவதம் நம்ம 2 நாள் 3 நாள் போன வாரம், அதாவது இந்த வாரம் தான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மகாபிரபு பாகவதத்தை பிரகலாதர் சரித்தம் துருவ சரித்தம்னா நூற்றுக்கணக்கான முறைகள் கேட்டிருக்கார், படிச்சிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க பாகவதத்துல அப்படியே ஊறி போனவங்க. சோ அதனால அந்த வர்ணனைகளை சொல்லும் போதே அவங்க அவ்வளவு பாகவத ஸ்லோகங்களை சொல்றதை கேட்க முடிஞ்சுது. சோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவங்க ஜெகநாதரை புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா பாகவத்துல வர ஸ்லோகங்கள் தான் அவங்க சொல்றது எல்லாமே அருமையா இருந்தது. சோ அப்படி பகவான அவங்க தினபந்தோ ஜெகபந்து. ஆனா பகவான் நம்முடைய ஒரே உறவினர், நம்முடைய ஒரே நண்பர் யார் அப்படின்னா பகவான் தான், வேற யாருமே கிடையாது. சோ அப்பேற்பட்ட பகவான் நம்மள துன்பத்துல என்ன பண்றார், எல்லா நேரத்திலையும் நம்மள காப்பாத்துறார். அதே பக்தர் அல்லாதவங்க, இத்தனை ஆனந்தம் இருக்கு பகவானுடைய பக்தியில, ஆனா அது புரியாதவங்க இந்த ஜட உலகத்துல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம்.
ஸோ பிரம்மாவுடைய மனோபாவம் அப்படிங்கிறத அவர் விடுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கர்ப்பதான சம்ஸ்காரம் பத்தி பிரபுபா சொல்லியிருக்கார். பகவானுடைய சிந்தனையில குழந்தைகளை பெற்றுக்கொள்வதனால நல்ல குழந்தைகள் உருவாவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நேற்று ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்தது. முதல்ல பலதேவர் ரதம் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ரதம் இழுக்கெல்லாம் போகல. ஏன்னா இங்க வந்து எப்படி அப்படின்னாக்க மற்ற ஊர்லயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மத்த ஊர்ல ரத யாத்திரையில பக்தர்கள் மட்டும்தான் ரதம் இழுப்பாங்க. மற்ற பொதுமக்கள் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எப்படி அப்படின்னாக்க பக்தர்கள் எல்லாம் விலகி நின்னுடணும். பொதுமக்கள் தான் முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரதத்தை இழுப்பாங்க. அவங்கதான் வந்து இது பண்ணுவாங்க. சோ நம்மளால போய் அவங்களோட சமாளிச்சு ரதம் இழுக்கிறதுலாம் நம்மளால முடியாது. அதனால நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், இங்க இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தேர் வர இடத்துல போய் எல்லாரும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆஃபரிங் மேல இருக்கும். பெரிய பெரிய இதுல கொண்டு வந்து எல்லாம் அவங்கவுங்க கொண்டு வந்தது, எங்க கார்டன்ல இருந்து கொண்டு போனது, மத்த எல்லா இடத்துல இருந்து வந்ததை ஒரு அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அங்க வந்து வச்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி இது பண்ணாங்க. அப்போ வந்து சுபத்ர மகாராணியோடைய ரதம் வரும்போது அந்த பூஜாரி என்ன பண்ணார்னா ஒரு மாலை எடுத்து அப்படி தூக்கி போட்டார் பாருங்க. அது நேர கரெக்டா ஒரு குழந்தை கழுத்துல வந்து விழுந்தது. அந்த குழந்தைக்கு இப்பதான் 1.5 வயசு ஆகுது. சின்ன குழந்தை ஜானவி. அவ்வளவு அருமையான குழந்தை அந்த குழந்தை. அது பாட்டுக்கு உட்காந்து கீர்த்தன்ல ஆடிக்கிட்டே இருப்பா. கீர்த்தன் பாடுறாங்கன்னா உட்காந்து இப்படி 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 இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பா. அந்த குழந்தை அழுது நான் பார்த்ததே கிடையாது. இதுன்னு ஒரு அதிசயமான குழந்தை. நீங்க வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம் பத்தி சொல்லிருக்கும் போது எனக்கு ஜானவியத்தை ஞாபகம். நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க, பக்த குழந்தைகள். இது வந்து சின்ன குழந்தையில இருந்தே அந்த அடையாளங்களோட தெரிகிற குழந்தை. அது அழுது நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். கீர்த்தன் பண்ணா கை தட்டி இப்படி இப்படி ஆடிக்கிட்டே உட்காந்துருப்பா. பம்பே கிடையாது. ரொம்ப அற்புதமான குழந்தை. அந்த குழந்தை கழுத்துல வந்து கரெக்டா அந்த மாலை வந்து விழுந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஜானவி கழுத்துல வந்து மாலை விழுந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நல்ல ஒரு குழந்தைகளை வந்து பெற்றெடுக்க முடியும். நல்ல பக்தியுள்ள குழந்தைகளை வந்து பெற்றெடுக்க முடியும். ஆனா பெற்றோர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்போட அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தர்களா இருக்கிறவங்க, இல்ல இனிமே பக்தர்கள் ஆக போறவங்க, அவங்க வந்து இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும். புலனின்பத்துக்காக இணையக்கூடாது. காம்பனஞ்சரணாம் போஜம் மத திக்பலலோச்சனாம் காஞ்சி கலாபவில சந்து ஊலச்சந்த ரோதசம். பிரம்மனால் விடப்பட்ட உடல் பகலும் இரவும் சந்திப்பதும் உணர்ச்சியை தூண்டும் நேரமும் ஆகிய மாலை நேர வடிவத்தை எடுத்துக்கொண்டது. இயற்கையில் வெறிவுடைய ரஜஸ் என்னும் குணத்தால் ஆளப்படும் அசுரர்கள் அதை அழகிய இளநங்கையாக கருதினார்கள். அவளுடைய தாமரை பாதங்களில் கனகன என்று ஒலிக்கும் சலங்கைகள் இருந்தன. அவளின் கண்கள் அகன்றும் மயக்க வெறியுடனும் இருந்தன. அவளின் இடை அழகிய ஆடையால் மூடப்பட்டு அதை சுற்றி ஒரு ஒட்டியானம் ஒளி வீசியது. பொதுவா காலை நேரம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரங்கள் எல்லாம் பகவானை வந்து வழிபடுறதுக்கு ரொம்ப உயர்ந்த நேரங்கள். ஆனா காமத்துக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாலை நேரம். சோ மாலை நேர அழகை பார்த்து நம்ம மயங்க கூடாது. ஆனா இந்த கவிதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாலை நேரத்தை வந்து ரொம்ப வர்ணிப்பாங்க. அந்த மாலை நேர சூரியனுடைய அழகை வர்ணிக்கிறது, அது வர்ணிக்கிறது, இது வர்ணிக்கிறது அப்படிலாம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே மாலை நேரம் அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல நேரம் கிடையாது. மாலையினுடைய அழகை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மயங்கக்கூடாது. ஏன்னா பிரம்மா அந்த இனாஸ்பிஷியஸ் அவருடைய அந்த அமங்கலமான எண்ணத்தை விட்ட நேரத்தை அதுதான் வந்து மாலையாகி அதை வந்து அசுரர்கள் பிடிச்சுக்கிறாங்க. அது ஒரு அழகான பெண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த பெண்ணை வந்து அசுரர்கள் வந்து பிடிச்சுக்கிறாங்க. அதனால மாலை நேரத்து அழகுல வந்து நம்ம வந்து அதை வர்ணிக்கவும் கூடாது. அதனுடைய அப்போ எங்கேயாவது நம்ம எல்லாம் டிராவல் பண்ணும்போது அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தை பார்த்து அதெல்லாம் பார்த்து ஆசைப்படுவோம் இல்லையா, ரொம்ப அழகா தெரியுது அப்படிலாம் நினைப்போம். சில பேர் போட்டோ எடுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். பட் மாலை வந்து என்ன கிடையாது, அவ்வளவு நல்ல ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு இது கிடையாது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பொருளுரை மீனாட்சி மாதிரி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. சில பிரபுபாதாக்கு ஜெய். விடியற்காலை புண்ணியத்தை விதைக்க ஏற்ற நேரமாக இருப்பதை போல மாலையின் தொடக்கம் உணர்ச்சிக்கு ஏற்ற நேரமாகும். அசுரகுணம் உள்ளவர்கள் பொதுவாக பாலுணர்வு நிகழ்ச்சியில் பெரிதும் விருப்பமுடையவர்கள் ஆகிய இந்த அசுரர்கள் மாலையில் மங்கிய ஒளியை ஒரு அழகிய பெண்ணாக நினைத்து அணுகினார்கள். அவளை பல வழிகளிலும் தோற்றத் தொடங்கினர். அவர்கள் மங்கிய ஒளியை கால்களில் ஒலிக்கும் பிங்கினியும் இடையில் ஒட்டியானமும் அழகிய மார்பகங்களும் உடைய
மிகவும் அழகிய பெண்ணாக கற்பனை செய்தார்கள். அவர்கள் தங்களின் பாலுணர்வின் முயற்சிக்காக இந்த அழகிய பெண்ணின் தோற்றத்தை அவர்கள் முன்பு கற்பனை செய்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அந்யோன்ய சலேக்ஷயோ துங்க நிரந்தர பயோதராம் கனாசாம் தத்விஜாம் ஸ்னிக்தஹாச லீலாவலோகனாம். அவளின் மார்புகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருந்ததால் உயர்ந்து விளங்கின. அவை எதுவும் குறுக்கிடும் அளவுக்கு இடமின்றி மிகவும் நெருக்கமாக விளங்கின. அவளுக்கு எடுப்பான அழகிய நாசியும் அழகிய பற்களும் இருந்தன. அவள் உதடுகளில் அழகிய புன்சிரிப்பு தவழ்ந்தது. அவள் அசுரர்களை நோக்கி ஒரு விளையாட்டான பார்வையை வீசினாள். இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு இமேஜினேஷனான விஷயம்தான். மாலை நேரத்தை அவங்க அந்த அசுரர்கள் அப்படிலாம் பாவிக்கிறாங்க. ஊஹந்தீம் ரீடயாத்மானம் நீலால கவரூதினீம் உபலப்யாசுர தர்ம சர்வே ஷம்முமூஹி ஸ்ரீயம். வெட்கத்தில் ஆழ்ந்தவள் போல் அவள் தன் கரிய கூந்தலால் தன்னை மறைத்துக் கொண்டாள். இந்த பெண்ணை பார்த்த பொழுது அசுரர்கள் எல்லோரும் பாலுணர்வின் விருப்பத்துடன் மயங்கினார்கள். உமா மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், அசுரர்களின் மனத்தை ஒரு அழகிய பெண்ணால் எளிதாக கவர முடியும். ஆனால் ஒரு தெய்வ நிலை உடையவரின் மனத்தை அவளால் கவர முடியாது. தெய்வ நிலை உடையவர் அறிவு நிறைந்தவர், அசுரர் அறியாமை நிறைந்தவர். ஒரு குழந்தை அழகிய பொம்மையால் கவரப்படுவது போல குறைந்த புத்திசாலித்தனமும் நிறைந்த அறியாமையும் உடைய அசுரன் ஜட உலக அழகாலும் பால் உணர்வு விருப்பத்தாலும் கவரப்படுகிறான். தெய்வ நிலை படைத்தோருக்கு அழகிய உடையுடன் ஆபரணம் அணிந்த உயர்ந்த மார்புகள், உயர்ந்த இடுப்பு, அழகிய மூக்கு, சிவந்த நிறம் இவை அனைத்தும் மாயை என்பது தெரியும். ஒரு பெண் எல்லா அழகியும் வெளிப்படுத்துவது குருதியும் சதையும் கலந்ததாகும். ஸ்ரீ சங்கராச்சாரியரால் எல்லாரும் குருதி சதை இவற்றால் ஏற்படும் விளைவுகளால் கவரப்படுதல் கூடாது என்று அறிவுரை கூறினார். அவர்கள் தூய வாழ்வின் உண்மையான அழகினால் கவரப்படுதல் வேண்டும். உண்மையான அழகு கிருஷ்ணரும் ராதையும் ஆவர். ராதை கிருஷ்ணரின் அழகால் கவரப்பட்டவர். ஜட உலகின் போலியான அழகால் கவரப்பட மாட்டார். இதுவே ஒரு அசுரனுக்கும் தேவநிலை அடைய பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராதை கிருஷ்ணன் அழகால் கவரப்பட்டவர், ஜட உலகின் போலியான அழகால் கவரப்பட மாட்டார். அது ஒரே சென்டென்ஸா படிக்கணும். ராதா கிருஷ்ணரோட அழகுல நம்ம கவரப்பட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அழகுல கவரப்பட மாட்டோம், ஜட உலகனுடைய அழகுல கவரப்பட மாட்டோம். சோ அதுக்கு முன்னாடி நமக்கு இது அழகு அது அழகு அப்படின்னு இருந்தது. ஆனா ராதாகிருஷ்ணரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கதான் அழகு, இதுக்கப்புறம் வேற அழகு அதை பார்த்து நம்ம மயங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த லிக்விட் பியூட்டி அந்த கதை தெரியுமா? பிரபுபாதர் சொன்ன கதை யாருக்கா தெரியுமா? லிக்விட் பியூட்டி ஸ்டோரி. சொல்லுங்க மாதாஜி. ஓகே. சோ ஒரு அழகான ஒரு இளம் பெண் இருந்தாங்க. அந்த இளம் பெண்ணை ஒரு வாலிபர் பின்தொடர்ந்தார். அவருக்கு எப்படியாவது இந்த பெண்ணை அடையணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த இளைஞன் மேல அவ்வளவு ஆசை எல்லாம் இல்லை. சோ அதனால அந்த பெண் சொல்லி பாக்குறாங்க, இல்ல நீ உன்னுடைய வழியை பார்த்துப்போ அப்படின்னு. அந்த பையன் விடுற மாதிரி இல்ல நான் உன்னை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்ற. எதுக்காக இந்த மாதிரி என் மேல இந்த மாதிரி உனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அழகுல நான் அவ்வளவு மயங்கிட்டேன், உன்னுடைய அழகு மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது, இந்த அழகுக்கு நான் அடிமையாயிட்டேன், இந்த அழகை நான் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்போ அந்த பெண் சொல்றாங்க, அப்படியா, அப்படின்னா எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன், நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் ரொம்ப ஆசையா இருக்க, 10 நாள் தானே அப்படின்னு சொல்லி காத்திருக்க. அப்போ அந்த பெண் அந்த இளைஞனுக்கு 10 நாள் கழிச்சு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. நீ இப்போ என்னுடைய அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு ஆனந்தமா இருக்கும். 10 நாள்ல நம்ம நினைச்ச காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அந்த பெண்ணை பார்க்க போற. அங்க பார்த்தா என்ன மாதிரி ஒரு வயசான கிழவி உட்கார்ந்துருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னது அழகான ஒரு பெண்ணை பார்க்கலான்னு வந்தா ஏதோ இந்த மாதிரி ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அந்த பெண் அப்படின்னு கேக்குற. நீ என்னுடைய அழகைத்தானே அனுபவிக்கணும்னு நினைச்சேன், என்னுடைய அழகெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பானையில சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த உள்ள ரூம்ல இருக்கு, அந்த பானையில இருக்கு, போய் பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, பானையில அழகு இருக்கா, அது என்ன பானையில அழகு இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள போகவே முடியல.
ஒரே கொமட்டல். பார்த்தா என்ன இருக்கு, மலம், ஜலம், வாந்தி எல்லாத்தையும் அந்த பெண்ணை என்ன பண்ணிருக்காங்க, பானையில பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ அழகுங்கிறது என்ன, இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மல ஜலம் அந்த அந்த பெண் வந்து சில இந்த இதெல்லாம் சாப்பிட்டு, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு, மல ஜலம் எல்லாம் கழிச்சு தன்னுடைய உடலை வந்து என்ன பண்ணிட்டாங்க, உருக்கிட்டாங்க. உருக்கி அதுதான் அழகு, வேற ஒண்ணும், சதைதான் அழகு, வேற என்ன அழகு இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. சோ உண்மையான அழகு அப்படிங்கிறது இதயத்துல இருக்கணும். பகவானுடைய பக்தியில இருந்ததுன்னா அது அழகு. அதை விட்டுட்டு புற அழகுனால கவரப்பட்டோம் அப்படின்னாக்கா அதனால எந்த நன்மையும் கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தருடைய கதை யாருக்கா ஞாபகம் வருதா? அழகுனால கவரப்பட்ட ஒருத்தர் பகவானுடைய அழகை பார்த்து அதுக்கப்புறம் பகவானுடைய அழகுக்கே மயங்கிட்டார். யார் ஞாபகம் வருதா? ரங்கநாதரை பார்த்து பகவானோட கண்ணை பார்த்து பிடிச்சுன்னு போவார். உறங்காவிலி, அந்த ராமானுஜர் பாப்பார், ஐயோ பகவான் வந்து வீதிக்குள்ள வந்துட்டு இருக்காரு, பகவானை பார்க்காம ஒருத்தன் வந்து தன்னுடைய பெண்டாட்டிக்கு கொடை பிடிச்சிட்டு வரானே, யாரா இருக்க முடியும், பப்ளிக்கா இத்தனை பேருக்கு நடுவுல இந்த மாதிரி பெண்டாட்டி கொடை பிடிச்சிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாரு ராமானுஜர். உடனே தன்னுடைய சிஷ்யர்களை விட்டு அவரை கூப்பிட்டு வர சொல்றாரு. இந்த ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்பி அந்த ஆளை கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறார். அவர் வந்தோடனே ராமானுஜர் அவர்கிட்ட கேட்கிறார், ஏன்பா உனக்கு கொஞ்சம் கூட ரக்கமா இல்லையா, இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னுடைய மனைவிக்கு கொடைப்பிடிச்சிட்டு போறியே, எதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ பகவானை கூட பார்க்காம உன்னுடைய மனைவியே பார்த்துட்டு வரியே, இந்த மாதிரி நடுரோட்ல பண்றது உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, எனக்கு வந்து என் மனைவியுடைய கண்கள் வந்து அவ்வளவு முக்கியம், அந்த கண்ணு மேல சூரிய வெளிச்சம் எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா அந்த அழகு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது, அதனால அவருடைய கண்களை நான் வந்து ரசிக்கிறேன், அவ்வளவு அழகான கண்கள் என்னுடைய மனைவிக்கு, அந்த கண்ணுக்கு ஒண்ணும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், கொடை பிடிச்சிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு, என்னுடைய மனைவியை நான் ரசிக்கிறேன், அவருடைய கண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப ராமானுஜர் கேக்குற, அப்ப இதை விட அழகான கண்களை காட்டினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குற. கண்டிப்பா நான் அவங்களுக்கு அடிமையாயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரங்கநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு ராமானுஜர், இவருடைய மனசை மாத்தணுமேன்னு சொல்லி ரங்கநாதர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாரு. பிரார்த்தனை பண்ணி இவங்களுடைய அழகுனால வந்து இவனை வந்து நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னு. அப்போ மறுநாள் வந்து உறங்காவிலியை வந்து இவர் வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போறார், ரங்கநாதர் கோவிலுக்கு கூட்டிட்டு போறார். இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல கிடையாது இல்லையா, கொஞ்ச நேரம் நின்று பெருமாளை பார்க்கலாம் இல்ல. இப்ப நம்மள வந்து சன்னதியில ஒரு செகண்ட் நம்ம நின்னாலே பெருசுதான், நம்ம நிக்க விட்டாலே பெருசுதான். சோ அப்படி ரங்கநாதரை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுது, அந்த கண்களை பார்த்த உடனே அவர் வந்து கண்ணு ஒத்துக்கிறார் ராமானுஜர்ட்ட, ஆமா என்னுடைய மனைவி என்ன எல்லா அழகையும் விட பகவானுடைய கண்கள் தான் அழகு அப்படிங்கறது நினைஞ்சுட்டா. அப்பையில இருந்து அவர் என்ன பண்ணிட்டார், பகவானுடைய பரம பக்தர் ஆயிட்டார். அவரும் சரி அவருடைய மனைவியும் சரி, அவங்க மனைவி பேரு மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும் உறங்காவிலியோட பாஸ்ட் டைம். ஒரு பொன்னாச்சியா மாதாஜி, ஓகே, பொன்னாச்சி உறங்காவிலி. சோ அந்த பாஸ்ட் டைமும் ரொம்ப நல்லா இருக்கும். ராமானுஜருடைய மற்ற ஸ்ரீடர்களுக்கெல்லாம் என்ன இவருக்கு உறங்காவிலி மட்டும் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்ப ராமானுஜர் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உறங்காவிலி வீட்டுல இல்லாத போது அவங்க மனைவி கிட்ட அவங்க படுத்திருப்பாங்க, எப்படியாவது அந்த நகைகளை திருடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். சோ அப்போ அவங்க மனைவிக்கு தெரிஞ்சிரும் குருவோட சிஷ்யர்கள் தான் வந்திருக்காங்க, ஆனா ஏன் வந்து நம்ம நகைகளை வந்து எதுக்காக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்கள எடுத்தா எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஒரு பக்கம் தானே எடுத்திருக்காங்க, இந்த ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி படுப்பாங்கல்ல, சிஷ்யர்களுக்கு வந்து நினைப்பாங்க இவங்க ஏஞ்சிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு பயந்து ஓடி போயிடுவாங்க. சோ அப்போ உறங்காவிலி வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, பொன்னாச்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னவா இருக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம சிஷ்யர்கள் நம்ம குருவோட சிஷ்யர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்வார், உன்னை யார் திரும்ப சொன்னது, நீ வந்து நேரா அப்படி படுத்திருந்த அப்படின்னாக்க அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, எதுக்காக அவங்க எடுத்துட்டு போறதை நீ எதுக்காக தடுத்த அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது அப்போதான் அந்த சிஷ்யர்களுக்கு புரியும் நாம எங்க இருக்கோம் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ எக்ஸ்டர்னலா வந்து ஒருத்தர் வந்து குரு கூடயே இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம், முனிவர்களா அதாவது சன்னியாசிகளா கூட இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இல்லாத துறவு மனப்பான்மை யார்கிட்ட இருக்கலாம், ஒரு கிரகஸ்தருக்கு இருக்கலாம். பிரபுபாதர் அப்படிதான் இருந்தார். கிரகஸ்தர்கள் அவர் கிரகஸ்தரா இருந்தாலும் ஆன்மீக குருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுல அவர் மற்ற எல்லா சன்னியாசிகளை விடவும் உயர்ந்தவரா இருந்தார். சோ உங்களுக்கு நான் அன்னைக்கே ஒரு தடவை சொன்னேன், இந்த பிரம்மாண்ட பிரமித்தி அந்த ஸ்லோகத்தை வச்சு சொன்னேன்.
மத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பிரபுபாதருக்கு நம்பிக்கை இருந்தது. சோ அதனால அழகு அப்படிங்கிறதும் பக்தி அப்படிங்கிறதும் பகவான் மேல வைக்க வேண்டியது. பகவானுடைய அழகை பார்த்து நம்ம மயங்கணும், பகவானுடைய பக்தியில நம்ம வந்து மனசை பறி கொடுக்கணும். அதை விட்டுட்டு புற அழகுல மயங்கணும் அப்படின்னா அது வந்து டெய்லி காலம்புரை நம்ம டாய்லெட் போகும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான், இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு ஒரு ஞாபகம் வருது மாதாஜி, ஷேர் பண்ணிக்கலாமா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. நாங்க படிக்கிறப்போ சர்ஜரி கிளாஸ்ல வந்து சொல்லுவாங்க, டாக்டர் வந்து கிளாஸ் எடுக்கல, நாங்க லெசன் நடத்துறோம், ஆசைப்பட்டு நல்லா படிச்சுக்கோங்க, சர்ஜரி பண்ணலாம், நல்லா பண்ணணும், சும்மா வெளியில போய் ஆசைப்பட்டு ஃபாரின் போறேன் அங்க போறேன்னு அங்க போய் வெள்ளத்தோலை பார்த்து மயங்கிடாதீங்க, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பண்ணீங்களா அப்புறம் நைட்டு வந்தாங்கன்னா வந்து போன உடனே ஒவ்வொரு பார்ட்டா கலட்டிடுவாங்க, கை தனியா, பிரஸ்ட் தனியா, கால் தனியா, எல்லாம் ஹேண்டிகேப்டா இருப்பாங்க, புறத்தோலுக்கு மயங்கிடாதீங்க, வெளிநாட்டுக்கு போய் ஆசைப்பட்டுறாதீங்க, இந்தியாலே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னலா அழகா பார்த்து மயங்கிடாதீங்க, அங்க போய் எல்லாமே பார்ட்டா கலட்டிடுவாங்க, ஆர்டிபிஷியலா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இங்க கடவுளுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம், இது சும்மா ஒரு பிராக்டிக்கலா ஞாபகம் வந்தது மாதாஜி. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த கதை வந்து பிரபு சொன்னாங்க மாதாஜி ஒரு வாட்டி கிளாஸ்ல. எந்த கதை? அந்த அழகுல மயங்கி அந்த பொண்ணு வந்து வர சொல்லுவாங்க, நல்ல ஜலம் தான் இதுதான், இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பாலபத்ர பிரபு வந்து சொல்லியிருந்தாங்க மாதாஜி ஒரு வாட்டி. சொன்னதுனால சொன்னேன். இது விரிவா சொல்லணும்னாலும் சொல்லலாம், பட் நமக்கு பாகவதம் படிக்கிறது முக்கியங்கிறதுனால நான் ஷார்ட்டா கொண்டு போயிட்டேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஆனா இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது, மாதாஜி சொன்னதுல இருந்து இன்னொரு ஞாபகம் வருது. ஆக்சுவலா வந்து பிரபுபாதர் முதல்ல வெளிநாட்டுல தானே பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ வெளிநாட்டுல இருக்கிற இளைஞர்கள் வந்து பிரபுபாதத்தை சொல்லும் போது, பிரபுபாத் நாங்க வந்து கோவில இருக்கிற வரைக்கும் எங்க மனம் வந்து கட்டுப்பாடோட தான் இருக்கு, ஆனா இந்த இடத்த விட்டு வெளியில போனோம் அப்படின்னாக்க வெளியில அவங்க பாக்குற பெண்கள் ஒன்றும் புதிய பெண்கள் கிடையாது, அங்க இருக்கிற பெண்கள் தானே, அவங்கள பார்க்கும்போது எங்களுடைய மனம் சஞ்சலம் படுது, அந்த சஞ்சலத்துல இருந்து நாங்க எப்படி எங்களை வந்து காப்பாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பிரபுபாத்தை கேட்கும்போது பிரபுபா சொன்ன, ஆமா உண்மையிலே இந்த பெண்கள் அழகான பெண்கள் தான், அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னாக்க, பகவானுடைய படைப்பே இவ்வளவு அழகா இருக்கும்போது பகவான் எவ்வளவு அழகா இருப்பார், அவருடைய படைப்பு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அதை படைச்சவருடைய அழகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ நினைச்சு பார்க்கணும். அப்போ அந்த இன்னொரு சமயத்துல சொல்றேன், அவங்கெல்லாம் கிருஷ்ணரால அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள், அவங்கெல்லாம் வந்து கோபியர்கள் அப்படின்னு சொல்ற. நீங்க வந்து வெளிநாட்டு பெண்களை பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை பார்க்காம உங்களால இருக்கவே முடியாது. கண்டிப்பா என்னன்னா பெண்களுக்கே என்ன தோணும், இன்னொரு தடவை அவங்களை பார்க்கணும்னா அவ்வளவு ஒரு நேர்த்தி, அவங்க வந்து அது மாதிரி மெயின்டைனும் பண்றாங்க. அவங்க வந்து இந்தியர்கள் மாதிரி உடல் வந்து அவங்களுக்கு இவ்வளவு பருமனெல்லாம் இருக்காது, அவங்க வந்து எந்த வயசுல இருந்தாலும் சரி அவங்க வந்து கரெக்டா வந்து அவங்க பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த வயசையும் நல்லா சர்வீஸ் பண்ண முடியும் அவங்களால, வயசாயிடுச்சுன்னு சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சோ ஆனா வந்து பிரபுபா சொல்றாரு, அவங்க வந்து பகவான் அனுபவிக்க வேண்டிய கோபியர்கள், அவங்க நாம அனுபவிக்கிறதுக்கு அவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷன் பிரபுபா கொடுக்குறாரு. ஒண்ணு, இந்த பெண்களே இவ்வளவு அழகுன்னு இவரை படைச்ச பகவான் எவ்வளவு அழகா இருப்பான்னு நினைச்சு பாருங்கிற. இன்னொன்னு என்ன சொல்றாரு, இவங்க பகவான் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள், நாம அனுபவிக்கிறதுக்கு இவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பகவானுடைய அழகுல தான் மயங்கணும், அதைத்தான் நம்ம வந்து இங்கே பார்க்கணும். ஓகே, நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் டிஸ்கஷன். நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அஹோ ரூபம் அஹோ தைரிய அஹோ அஸ்யா நவம் வயக மன்யே காமியமானா மகாம் ஏவ விசர்பதி. அசுரர்கள் அவளை புகழ்ந்தனர். ஓ என்ன அழகு, என்ன அரிய சுய கட்டுப்பாடு, என்ன மயக்கும் இளமை, உணர்ச்சிக்கு ஆளாகி அவளுக்காக இயங்கும் எங்களுக்கு நடுவே உணர்ச்சியிலிருந்து முழுவதும் விடுபட்டவள் போல் அவள் இயங்குகிறாள். இதெல்லாம் வந்து அவங்க அசுரர்களுடைய புகழாரங்கள். விதர்கயந்தோ பகுதா தாம் சந்தியாம் பிரமதாகிருதிம் அபி சம்பாவ்ய விஸ்ரம் பாத்பர்ய பிருச்சன் குமேதசக. திலகவதி மாதாஜி மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
மொழிபெயர்ப்பு. இளம் பெண்ணின் வடிவில் அவர்களுக்கு முன் தோன்றிய அந்த மாலை நேரத்து மங்கிய ஒளி பற்றிய பல்வேறு கற்பனைகளால் திருப்திப்பட்ட தீய எண்ணம் கொண்ட அசுரர்கள் அவளை மரியாதையுடன் நடத்தி அவளிடம் விருப்பத்துடன் பின்வருமாறு பேசினார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. காசி காசிய சிரம்போரு கோவர்த்தஸ்தே திரபாமினி ரூபத்ர வினபன்யேன துர்பகாந்தோ விபாதசே. மொழிபெயர்ப்பு. ஓ அழகிய பெண்ணே, நீ யார்? நீ யாருடைய மனைவி அல்லது மகள்? நீ எங்கள் முன் தோன்றுவதன் நோக்கம் என்ன? உன் விதை மதிப்பில்லாத பொருளாகிய அழகால் அதிர்ஷ்டமற்ற எங்களுக்கு ஆசை காட்டி ஏன் ஏங்க வைக்கிறாய்? செல்வகுமாரி மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? படிக்கலாம். பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். அசுரர்கள் இந்த ஜட உலகின் பொய்யான அழகால் மயங்கும் மனப்பான்கு இங்கு வெளிப்படுகிறது. அசுர சக்தியால் ஜட உலகின் மேல் அழகுக்கு எந்த விலையும் கொடுக்க இயலும். அவர்கள் இரவும் பகலும் மிக கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடின உழைப்பின் நோக்கம் என்னவென்றால் கவர்ச்சியான வாழ்வை அனுபவிப்பதற்கே ஆகும். சில சமயம் அவர்கள் தங்களை கர்ம யோகிகள் என்று பிரித்து காட்டுவார்கள். யோகா என்ற சொல்லின் பொருள் அவர்களுக்கு தெரியாது. யோகா என்றால் பரமபுருஷ பகவானுடன் இணைதல் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலையில் செயல்படுதல் என்பதாகும். யார் ஒருவர் எந்த வேளையிலும் மிக கடினமாக உழைத்து அந்த உழைப்பின் பலனை பரமபுருஷ பகவானின் தொண்டிற்கு அர்ப்பணிக்கிறாரோ அவரே கர்மயோகி என்று அழைக்கப்படுவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சில அரசியல் தலைவர்களை கூட நம்ம கர்மயோகி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த பலனை பகவானுக்கு அர்ப்பணிச்சாங்களா? கிடையாது. இங்க அசுர மனப்பான்மையா பிரபுபாதர் என்ன சொல்ற? இந்த ஜட உலகத்துடைய பொய்யான அழகால மயங்குறவங்களை அசுரர்கள் அப்படின்னு சொல்றார். பேர், புகழ், அதுக்கப்புறம் மக்கள் சேவை, இதெல்லாம் பல பல விதங்கள், சமூக தொண்டு, அநாதை இல்லங்கள் நடத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க அசுர மனப்பான்மை உடையவர்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறது தான். அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. மக்களுக்கு எதுவும் சேவை செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. முதல்ல இந்த அநாதைகள் அப்படிங்கிற ஒரு இனம் உருவாவதையே நம்ம என்ன செய்யணும்? தடுக்கணும். கர்ப்பதான சம்ஸ்காரம் செய்தா ஏன் அநாதைகள் உருவாக போறாங்க இல்லையா? இயற்கையினுடைய அந்த விளைவுனால தாய் தந்தையரை இழக்கிறது வேற. ஆனா அந்த மாதிரியான எண்ணிக்கையில இருக்கிறவங்க குறைவு இல்லையா? தவறான முறையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது திரைப்படம், இந்த மாதிரி மீடியாக்கள், இன்னைக்கு நம்ம பாக்குற விஷயங்கள். சோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தினாலே என்ன பண்ணலாம்? இந்த அநாதைகள் அப்படிங்கிறவங்கள நம்ம அந்த ஒரு இனமே இல்லாம செஞ்சிடலாம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்களை மக்களை பார்க்க வச்சு அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பண்ண வச்சு, மது, இந்த போதை கடுமையாகிறது, தவறான ஆண் பெண் உறவு, இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்றாங்க. பெரிய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி தவறான முறையில வாழ்ந்து அது மூலமா இந்த மாதிரி தவறான ஒரு சமுதாயத்தை அவங்க உருவாக்கி அதுக்கப்புறம் அவங்களுடைய புகழுக்காக திரும்ப அவங்க அதை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்க உதவி செய்யறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அதனால இங்க ரொம்ப அதை கண்டிக்கிறார். சோ யோகாங்கிற பேரே அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு நீ கஷ்டமா நீ உழைச்சாலும் சரி, அதனுடைய பலனை நீ என்ன பண்ணணும்? பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அதான் உண்மையான விஷயம். யாவா காச்சித் பமபலே திஷ்டயா சந்தர்சனம் தவ உத்சூனோ ஷீஷமானானாம் கந்துக கிரீடயா மனக. ஓ அழகிய பெண்ணே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். நீ பந்தினை ஏந்தி விளையாடும் பொழுது பார்ப்பவர்களின் மனதை எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்கிறாய். சோ மாலை நேரத்தை பார்த்து இவங்க இந்த மாதிரி எல்லாம் வர்ணிக்கிறாங்க. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். அசுரர்கள் அழகிய பெண்ணின் ஒளி வீசும் அழகை காண்பதற்கு பல வகையான செயல்களை செய்தார்கள். அவர்கள் அந்த பெண் பந்து விளையாடுவதை பார்த்தார்கள் என்று இங்கு குறிப்பிடப்பெற்றுள்ளது. சில சமயம் அசுரர்கள் வரிப்பந்து போன்ற விளையாட்டு எனப்படுவதை எதிர்பாலினருடன் விளையாட ஏற்பாடு செய்வர். இதன் நோக்கம் அழகிய பெண்ணின் உடல் கட்டமைப்பை பார்க்கவும் நுட்பமான பாலுணர்வு மனப்பாங்கை அனுபவிப்பதும் ஆகும். இந்த ஜட உலக இன்பத்தின் தீய பாலுணர்வு மனப்பான்மை சில சமயம் யோகிகள் எனப்படுவோரால் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த யோகிகள் பல்வேறு வழிகளிலும் கவர்ச்சியான வாழ்வை மக்கள் அனுபவிக்க ஊக்குவிக்கின்றனர். அதே சமயத்தில் குறிப்பிட்ட உருவாக்கப்பட்ட மந்திரத்தை ஒருவர் தியானித்தால் 6 மாதங்களில் கடவுளாக ஆகலாம் என்றும் விளம்பரப்படுத்துகின்றனர். மக்கள் ஏமாற்றப்பட விரும்புகிறார்கள். அதனால் திரித்து காட்டவும் ஏமாற்றவும் அது போன்ற மோசக்காரர்களை
கிருஷ்ணர் படைத்திருக்கிறார். அவர்கள் யோகிகள் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் யோகிகள் என்ற போர்வையில் உலகை அனுபவிப்பவர்கள். ஒருவர் வாழ்வை அனுபவிக்க விரும்பினால் அது முழுமையாக புலன்களால் ஏற்படுவதல்ல, முடியாது என்று பகவத்கீதை பரிந்துரைக்கிறது. ஒரு நோயாளி நோயுள்ள நிலைமையில் சாதாரண இன்பத்திலிருந்து விலகி இருக்கும்படி அனுபவமுள்ள மருத்துவரால் அறிவுறுத்தப்படுகிறார். நோயுள்ளவரால் எதையும் அனுபவிக்க இயலாது. அவர் நோயிலிருந்து விடுபட தன் இன்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுபோல நமது ஜட உலக நிலைமை நோயுள்ள நிலைமையாகும். ஒருவர் உண்மையான அறிவு இன்பத்தை அனுபவிக்க விரும்பினால் அவர் ஜட உலக இருப்பாகிய வேலையிலிருந்து விடுபட வேண்டும். தூய வாழ்வில் நாம் முடிவே இல்லாத அறிவின்பத்தை அனுபவிக்க இயலும். ஜட உலக இன்பத்திற்கும் புனிதமான இன்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஜட உலக இன்பத்திற்கு எல்லை அளவு உண்டு. ஒரு மனிதன் ஜட உலக பாலின்பத்தில் ஈடுபட்டாலும் கூட அவனால் நீண்ட நேரத்திற்கு அதை அனுபவிக்க இயலாது. ஆனால் பாலின்பத்தை விட்டுவிட்டால் ஒருவர் முடிவே இல்லாத புனித வாழ்வில் நுழையலாம். பாகவதத்தில் பிரம்ம சௌக்கிய புனித இன்பம் அனந்தம் முடிவில்லாதது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முட்டாள்தனமான உயிரினங்கள் பொருளின் அழகினால் மயங்குகின்றன மற்றும் அது கொடுக்கும் இன்பம் உண்மையானது என்றும் நினைக்கின்றன. ஆனால் உண்மையில் அது மெய்யான இன்பம் அல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பெண்களை வச்சு நடக்கக்கூடிய எல்லாமே என்னதுதான், இந்த மாதிரி அவங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஆண்களால ஏற்படுத்தப்படுற விஷயங்கள் தான். இந்த அழகி போட்டிகள் நிறைய இருக்கு இல்லையா? சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணோட படத்தை போட்டு விட்டுருவாங்க. இந்த விளம்பரம்னா என்னதான், பெண்கள் தான். எந்த விளம்பரத்தை எடுத்தாலும் பெண்கள் தான், அதுவும் அரைகுடைய ஆடையோட அந்த பெண்கள் இருக்கிறது. இதுக்குதான் பெண்ணை பாகவதம் சொல்றது அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. புரியுதா? சோ அந்த அழகை காட்டி தான் அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய புகழ் இல்ல வருமானம் எல்லாத்துக்குமே அவங்க அழகத்தான் மூலதனமா பண்றாங்க. அறிவு அப்படின்னு சொல்றதுல அங்க எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அறிவு எவ்வளவு கம்மி அப்படின்னா இதுதான். வெறுமை இந்த அழகி போட்டிகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னது, அந்த ஆண்களுடைய அந்த தவறான எண்ணத்தை அனுபவிக்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்தி இருக்கிற பல விஷயங்கள். அதுக்கு பெண் மயங்கி போறா. இப்போ இந்த பெண்ணிய இயக்கங்கள் எல்லாம் ஏதாவது பேசுவாங்களா? ஏன் எங்களை இந்த மாதிரி அரைகுறை ஆடையோட அலைய விடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் பெயர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் வருது இல்லையா, உலக அழகி பட்டம் கிடைக்குது. இதெல்லாம் என்னது, வெறுமை புலனின்ப விஷயங்கள் தான். இதுல எந்த சத்தும் கிடையாது. அதை பார்த்து வீட்டுல இருக்கிற 3 வயசு குழந்தைக்கு அதுக்கு ஒரு அரையும் குறைவா ஒன்ன மாட்டி விட்டு அது தத்தக்கா நடக்க வச்சு அதை பார்த்து கை தட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? சோ இதெல்லாம் தான் நடக்குது. யாரையோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் என் பையன் சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவன் யூகேஜி படிக்கும்போது அவனுக்கு மிஸ் வேர்ல்டு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அவனுக்கு அந்த வேஷம் தான் போட்டு பிரைஸ் வாங்க வச்சேன். அவன் பையன் ஆனா ரொம்ப அழகா இருப்பான். அதனால அவனுக்கு பெண்ணுக்கு உண்டான அவங்க அக்காவோட ஃப்ராக் எல்லாம் போட்டு விட்டு அவனை இது பண்ணி மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட்டு விட்டு அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் சிரிப்பா இருக்கும். சோ பிரபுபாதத்தை மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எதுவுமே புரியவே புரியாது. இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், ஆமா நம்ம குழந்தையோடைய அந்த இதை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிதான் நம்ம நினைப்போம். பிரைஸ் வாங்கிட்டோம் அப்படிதான் நம்ம நினைப்போமே தவிர இது தவறு அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது சரி எது தவறு இத பிரிச்சு பாக்குற அந்த மனப்பான்மை பிரபுபாதர் தான் கொடுத்தார். இந்த உலகத்துல நம்ம இல்லைன்னா முட்டாளதான் வாழ்ந்திருப்போம். எந்த புத்தி இல்லாம முட்டாளா வாழ்ந்திருப்போம். இன்னும் அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. அந்த மிஸ் வேர்ல்டு போட்டு வாங்கின போட்டோ பார்த்தா எனக்கு இப்பதான் சிரிப்பா வரும். எப்படி எல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு சிரிப்பு தான் வரும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் தவறு அப்படிங்கிறது கூட புரியாது நமக்கு. அதனால தானே இருட்டுல உட்காந்து 2 மணி நேரம் என்னத்தையோ காட்டுறான், அதான் பார்க்கணும்னு சொல்லி போய் உட்காந்து பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? தான் வாழ்க்கை. சினிமா பாக்குறதுதான் வாழ்க்கை. எப்பாடி சும்மா சொல்றாரு அப்புறம் கிருஷ்ணர், தெய்விகி ஏஷா குணமயி மமமாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே அப்படின்னு சும்மா சொன்னார். நைகத்ர தேஜயதி சாலினி பாதபத்மம் நந்தயா முகு கரதலேன பதத்பதங்கம் மத்யம் வீஷிததி ப்ருஹத்ஸ்தன பாரபீதம் சாந்தேவ திருஷ்டி ரமலா சுசிகா சமூக. ஓ அழகிய பெண்ணே, நீ துள்ளும் பந்தை கொண்டு உன் கையால் பூமியை மீண்டும் மீண்டும் அடிக்கும் பொழுது உன் தாமரை பாதங்கள் ஒரு இடத்தில் தங்குவதில்லை. உன் முழுமையான மார்பகங்களின் பாரத்தால் அழுத்தப்பட்டு உன் எடை களைப்படுகிறது. உன் தெளிவான பார்வை மங்கியது போல் தெரிகிறது. உன் அழகிய பின்னப்பட்ட கூந்தலை நாங்கள் வணங்குகிறோம்.
எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சில பிரபாதருக்கு ஜெய். அசுரர்கள் பெண்ணின் ஒவ்வொரு அடியிலும் அழகிய சைகைகளை உற்று நோக்கினர். இங்கு அவர்கள் அவர்களுடைய முழுமையான மார்பகங்களில் கலைந்த முடியையும் புகழ்ந்தனர். பந்துடன் முன்னும் பின்னும் சென்று அவள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட அவளது அங்க அசைவுகளை புகழ்ந்தனர். ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் அவள் பெண்மையின் அழகை அனுபவித்தனர். அவ்வாறு அனுபவிக்கும் பொழுது அவர்களின் எண்ணங்கள் காம இச்சையால் தூண்டப்பட்டன. விட்டல் பூச்சிகள் இரவில் நெருப்பை சூழ்ந்து பின்னர் கொல்லப்படுவது போல அசுரர்கள் அழகிய பெண்ணின் பந்து போன்ற மார்பகங்களின் அசைவுக்கு பலியானார்கள். அழகிய பெண்ணின் கலைந்த முடியும் காம இச்சையுடைய அசுரரின் மனதையும் அலைக்கழிக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பெங்கால்ல ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து தலைய வந்து முந்தானையால அப்படி தலையோட வந்து மூடி இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் வயசுல இருக்கிறவங்க, இப்பெல்லாம் இங்கேயும் இருக்கிற பெண்கள் எப்படி வர்றாங்க, இந்த மாதிரி அரைமுறையுடையதான் வர்றாங்க. ஆனா கொஞ்சம் கல்ச்சர்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி மூடி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா மெயினா வந்து தலைமுடி வெளியில தெரியக்கூடாது. தலைமுடி வந்து அவங்க வந்து மூடிதான் வச்சிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு என்ன இருக்கு, கலாச்சாரம் வந்து இந்தியால இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டாச்சு. எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம தூக்கி குப்பை தொட்டியில போட்டாச்சு. இதி சாயந்தீம் சந்தியமாசூர பிரமதாயதீம் பிரலோபயந்தீம் ஜக்ருஹீர் மத்வா மூடாதிய ஸ்திரியம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே படிச்சுடுங்க. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அசுரர்கள் அறியாமையால் மூடப்பட்டு மங்கிய ஒளி படைத்த மாலை நேரத்தை மயக்கம் தரும் வடிவம் படைத்த அழகிய பெண்ணாக கண்டதும் அவளை பற்றி கொண்டார்கள். பொருளுரை. அசுரர்கள் இங்கு மூட தியக என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். இதன் பொருள் அவர்கள் கழுதையை போல் அறியாமையால் பீடிக்கப்பட்டவர்கள் என்பதாகும். அசுரர்கள் இந்த ஜட உலக வடிவத்தின் பொய்யான ஒளி பொருந்திய அழகால் கவரப்பட்டு அவளை அணைத்தார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ரகசிய பாவ கம்பீரம் சிக்ராந்தியாத் மனாத்மனா காந்தியா சசர்ஜ பகவான் கந்தர்வாப்சரசாம் கனான். ஆழ்ந்த குறிப்புள்ள சிரிப்புடன் வணங்கத்தக்க பிரம்மன் பின்னர் தன்னுடைய அழகால் மலர்ந்தார். அந்த அழகு கந்தர்வர்கள் அப்சரஸ்களின் படைகளாக மலர்ந்தது. தனக்குத்தானே அனுபவிப்பது போல் தோன்றியது. சோ இந்த கந்தர்வர்கள் அப்சரஸ் இவங்கெல்லாம் வந்து அழகுக்கு பெயர் போனவர்கள். அதே மாதிரி கலைகளுக்கு ரொம்ப சிறந்தவர்கள். பாடுறது, ஆடுறது, இந்த மாதிரி கலைகளுக்கு அவர்கள் ரொம்ப உயர்ந்து விளங்கக்கூடியவர்கள். ஸோ யார் படிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் திரும்ப நீங்க வந்து லோ ஹேண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, யார் படிச்சிருக்காங்க யார் படிக்கல, கொஞ்சம் வந்து குழப்பமா இருக்கு. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை சிலப்பப்பாக்கு ஜெய். மேலுலகைச் சேர்ந்த கோள்களில் இருக்கும் இளைஞர்கள் கந்தர்வர்கள் எனவும் நடமாடும் பெண்கள் அப்சரஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். தீயோர்களால் தாக்கப்பட்ட பின்னர் மாலையில் மங்கிய ஒளியில் அழகிய பெண்ணின் வடிவத்தை படைத்துக் கொண்ட பிரம்மன் அடுத்ததாக கந்தர்வர்களையும் அப்சரஸ்களையும் படைத்தார். இசையும் நடனமும் புலன் திருப்தி செய்வதற்காக இருந்தால் அவை தீயவை என்று ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதே இசையும் நடனமும் கீர்த்தனமாக பகவானை புகழ்வதாக இருந்தால் அவை உன்னத மெய்யுணர்வாக விளங்கும். அவை தூய்மையான இன்பத்திற்கு தகுந்த வாழ்வை கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சங்கீர்த்தனம் அப்படின்னாலே சம்யக் கீர்த்தனம், சங்கீர்த்தனம். சம்யக் அப்படின்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம். கீர்த்தனம்னா புகழ்ந்து பாடுறது. சம்யக் கீர்த்தனம், சங்கீர்த்தனம். யார புகழ்ந்து பாடுறது? பகவான புகழ்ந்து பாடுறதுதான் சங்கீர்த்தனம். மற்றபடி நம்மளுடைய புலனின்பத்துக்காக அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அது வந்து பாவச்செயல் தான். விசர்ஜ தனும் தாம் வைத்யோஸ்னாம் காந்திமதிம் பிரியாம் த ஏவ சாததுகு பிரீத்யா விஸ்வாவசு புரோகமாக. மொழிபெயர்ப்பு. ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். அதன் பின்னர் பிரம்மன் பிரகாசிக்கும் அன்பிற்குரிய சந்திர ஒளி வடிவத்தை விட்டுவிட்டார். அதை விஸ்வாசவும் கந்தர்வர்களும் மகிழ்ச்சியுடன் தனது உடைமையாக்கி கொண்டார்கள்.
हरे कृष्ण थैंक यू माताजी। हरे कृष्णा। सृष्ट्वा भूत पिशाचांश्च भगवान् आत्मतन्त्रिणा திக்வாசசோ முக்தகேஷான் வீக்ஷ்ய சாமீலயத்ருஷௌ. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே வந்து சுபமலர் மாதாஜி படிச்சிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிறகு புகழ் வாய்ந்த பிரம்மதேவர் தன் சோம்பலிலிருந்து பேய்களையும் பிசாசுகளையும் படைத்தார். ஆனால் அவை தலைவிரி கோலத்துடன் நிர்வாணமாக நிற்பதை கண்டது. அவர் தன் கண்களை மூடிக்கொண்டார். பொருளுரை. பேய்களும் குறும்பு செய்யும் குட்டி சாத்தான்கள் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவைகள்தான். அவை பொய்யல்ல. அவை எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவை பல்வேறு துயரங்களில் ஆழ்த்தவே உள்ளவை ஆகும். அவை பகவானின் கட்டளையின் பேரில் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டன என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பேய்கள் இருக்கிறதெல்லாம் என்னது? உண்மைதான். இதெல்லாம் பொய் கிடையாது. பேய் குட்டிச்சாத்தான் இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். சோ இந்த நாஸ்திகவாதிகள் வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, பேய் இருக்குன்னு சொல்லி உன்னை பயமுறுத்துவாங்க, நீ அதெல்லாம் நம்பிடாது அப்படின்லாம் நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது, இதெல்லாம் உண்மை. அதனால எந்த நேரத்துல நம்ம எங்க போனாலும் சரி நமக்கு பாதுகாப்பு என்னது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமம் பாதுகாப்பு, நம்ம எடுக்கிற திலகம் நமக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய துளசி மாலை நமக்கு பாதுகாப்பு. பகவானுடைய நாமத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும் எப்பவுமே. எந்த நேரம் எப்படி நமக்கு எங்க எந்த சூழ்நிலை இருக்கும்லாம் தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜக்ருஹு தத் விஷ்டுஷ்டாம் தாம் ஜுகுபன்னாக்யாம் தனும் பிரபோஹு நித்ராமிந்திரிய விக்லேதோ யயா பூதேஷு திருஷ்யதே யோனாசிஷ்டன் தர்ஷயந்தி தம் உன்மாதம் பிரசக்ஷதே. மொழிபெயர்ப்பு. உயிர் பொருட்களை படைப்பவராகிய பிரம்மதேவரால் கொட்டாவி வடிவத்தில் தூக்கி எறியப்பட்ட அவரது உடலை பேய்களும் குட்டிச்சாத்தான்களும் உடைமையாக்கி கொண்டன. இது ஜொல்ல விடுதல் என்பதற்கு காரணமான தூக்கம் என்று அறியப்படுகிறது. இந்த பேய்களும் குட்டிச்சாத்தான்களும் தூய்மை இல்லாதவரை தாக்கும். அந்த தாக்குதல் மனநோய் கொண்ட நிலை என்று பேசப்படுகிறது. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. மனநலம் குன்றிய நிலை எனும் நோய் அல்லது பேய்களால் துன்புறுத்தப்படுதல் அசுத்தமான மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு மனிதன் நன்கு உறங்கும் நிலையில் அவன் வாயிலிருந்து உமிழ்நீர் கசிந்தால் அவன் அசுத்தமாக இருந்தால் பேய்கள் அவனுடைய அசுத்த நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவன் உடலை பிடிக்கும். சொல்ல போனால் தூங்கும்போது உமிழ்நீரை வெளியிடுபவர்கள் அசுத்தமானவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அவர்கள் பேய்களால் பிடிக்கப்படுவதற்கு ஏற்ற பொருளாகின்றனர் அல்லது பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர். ஹரே கிருஷ்ணா. சோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்குன்னா, இரவு தூங்கும் போது ஆடை மாத்திக்கிறாங்க, நைட்டி போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா காலம்பரை போட்ட அதே உடையோடய அப்படியே தூங்குறாங்க. அது பண்ணக்கூடாது. இரவு தூங்கும் போது கண்டிப்பா முடிஞ்சா முகத்தை அலம்பிக்கிட்டு திரும்ப புதுசா திலக் போட்டுக்கிட்டு தூங்கலாம். அதே சமயத்துல புதிய துவைத்த ஆடைகளை போட்டுக்கிட்டு தான் தூங்கணும். அந்த காலையில இருந்து நம்ம போட்டிருக்கிற அதே உடையோட என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. கண்டிப்பா துவைச்சது நைட்டியா இருந்ததுனாலும் வேற நைட்டியை மாத்திக்கிட்டு, நான் பகலும் இப்ப டே டீ ஆயிடுச்சு நைட்டி. நிறைய பேருக்கு அதான் என்னவா இருக்கு, டே டீயா இருக்கு. யாரும் வந்து புடவெல்லாம் வீட்டுல கட்டிக்கிறது இல்லை, எல்லாம் நைட்டி பட்டு தான் அலையிறாங்க. சோ அப்போ அதே நைட்டியோட திரும்ப தூங்கக்கூடாது. நைட்டுக்குன்னு இருக்கிற அந்த உடைய இரவுல நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா துவைச்சது மாத்திக்கணும். சில பேர் நைட்டு மட்டும்தானே போட்டிருக்கேன், 4 நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே போட்டுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பா இரவு தூங்கும் போது கால்களை கழுவி அந்த கால்களை தொடச்சிக்கிட்டு, ஈரக்காலோடையும் படுக்கக்கூடாது, கால்களை தொடச்சிக்கிட்டு என்ன பண்ணணும், புதிய உடை மாட்டிக்கிட்டு படுக்கணும். இரவுல சில பேர் தலையில எண்ணெய் வச்சுட்டு படுப்பாங்க. காலம்பரை வச்சா வந்து கசகசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி இரவுல சில பேருக்கு அந்த மாதிரி பழக்கம்ல, அதெல்லாம் செய்யவே கூடாது. இரவுல வந்து உடல்ல எண்ணெய் தடவிட்டுலாம் படுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம அந்த வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, பேய் வந்து பிடிச்சுக்குமா. பிரபுபா சொல்றார், எச்சி ஒழுகி இந்த மாதிரி தூங்குற சில சமயத்துல இந்த மாதிரி எச்சில்லாம் ஒழுகும் இல்லையா, சோ அதெல்லாம் அசுத்தமானது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சீக்கிரமே சாப்பிட்டு சாயந்தரம் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடுறத வந்து குறைச்சிக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்குள்ள சாப்பிட்டு நம்ம வந்து நல்ல வாய் வந்து பிரஷ் பண்ணி கொப்பளிச்சுட்டு, ஆமா கிருஷ்ணா புக்கு ஏதாவது தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நிம்மதியா பகவானை பத்தி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு, இல்லை ஒரு மாலை ஜபம் பண்ணிட்டு நம்ம வந்து பகவானுடைய சிந்தனையில நம்ம வந்து தூங்கணும்.
நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அழகா ஃபேஸ் வாஷ் பண்ணி புதுசா திலக் போட்டு தூங்கும்போது பகவான் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுல வந்து பகவான் வந்து நம்மளை பார்த்தாரு அப்படின்னா திலக் போட்டிருக்கிறத பார்த்தா பகவானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பாவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம பேய்கிட்ட தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பகவான் வந்து பாக்குறாரோ இல்லையோ தெரியல நமக்கு. ஆனா இந்த மாதிரி துரு விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஊர்ஜஸ்வந்தம் மன்யமான ஆத்மானம் பகவான் அஜக சாத்யான் கணான் பித்ருகணான் பரோக்ஷேனா சுஜத் பிரபு. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே வந்து காந்திமதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. வணக்கத்திற்குரிய பிரம்மதேவர் வாழும் ஜீவராசிகளை படைப்பவர். தன்னை தான் முழுமையான ஆசையும் சக்தியும் உடையவராக அடையாளம் கண்டு கொண்டு தன்னுடைய அருவ வடிவிலிருந்து தன்னுடைய நாபியிலிருந்து சாஸ்திரங்களையும் பிதாக்களையும் மலர் செய்தார். பொருளுரை. சாத்தியர்களும் பிதாக்களும் பிரிந்து சென்ற ஆத்மாக்களின் உருவமற்ற வடிவங்கள். அவையும் பிரம்மதேவரால் படைக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாத்தியர்கள் அப்படின்னாக்கா அவங்களும் வந்து முன்னோர்கள் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதாக்கள் பித்ருக்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்களும் முன்னோர்கள் தான். அவங்களும் வந்து பிரம்மாவால படைக்கப்பட்டாங்க. ஆத்மசர்க்கம் தம் காயம் பிதரக பிரதிபேதிரே சாத்யேப்யஸ்ச பித்ருப்யஸ்ச கவயோ யத் விதன்வதே. பிதாக்கள் தாங்களே அருவமான உடலை உடைமையாக்கி கொண்டனர். அந்த அருவமான உடலின் மூலமே சடங்கு முறைகளில் தேர்ந்தவர்கள் சாத்தியர்களுக்கும் பிதாக்களுக்கும் காலம் சென்ற முன்னோர்களின் வடிவத்தில் உள்ளவர்களுக்கும் சிரார்த்த நிகழ்ச்சியின் போது திருப்படையல் கொடுக்கிறார்கள். சோ இதுதான் நம்ம வந்து பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்றோம். கணிகா மதத்தை படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜி. பொருளுரை. சார்தம் என்பது வேதத்தை பின்பற்றுபவர்களால் மேற்கொள்ளப்படும் ஒரு சடங்கு முறையாகும். அது ஓர் ஆண்டில் 15 நாட்கள் நடைபெறும். அப்பொழுது சடங்கு முறைகளை செய்யும் மதவாதிகள் பிரிந்து சென்ற ஆத்மாக்களுக்கு படையல் கொடுக்கும் கொள்கையை கடைபிடிக்கின்றனர். இவ்வாறு அந்த பிதாக்களும் முன்னோர்களும் இயற்கையின் மாற்றங்களால் ஜட உலக இன்பம் அனுபவிக்க முழுமையான உடல் இல்லாத நிலையில் அவர்கள் சந்ததியினரால் தரப்படும் சிரார்த்த படையலினால் மீண்டும் அத்தகைய உடல்களை பெற முடியும். சிரார்த்தம் அல்லது பிரசாதத்துடன் தரும் படையல் நிகழ்ச்சி இன்றும் இந்தியாவில் சிறப்பாக கயா நகரில் இருக்கின்றது. அங்கு புகழ்வாய்ந்த கோயிலில் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் படையல் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு பகவான் சந்ததிகளின் பக்தி தொண்டினால் மகிழ்வதால் அவருடைய அருளால் முழு உடலற்ற முன்னோர்களின் கண்டனத்துக்கு உரிய ஆத்மாக்களை விடுவிக்கிறார். புனித முன்னேற்ற வளர்ச்சிக்காக அவர்கள் மீண்டும் முழு உடலை பெறுவதற்கு உதவுகிறார். துரதிர்ஷ்டவசமாக மாயையின் பாதிப்பினால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா புலன் திருப்திக்காக தான் பெற்ற உடலை உபயோகிக்கிறது. இப்படி செய்வதால் அந்த ஆத்மா அருவ உடலுக்கு திரும்பிவிடும் என்பதை அது மறந்து விடுகிறது. பகவானின் பக்தன் அல்லது கிருஷ்ணரை பற்றிய உணவில் இருப்பவர் சிரார்த்தம் போன்ற சடங்கு முறைகளை நிகழ்த்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் எப்போதும் பகவானை மகிழ வைக்கிறார். அதனால் அவருடைய பிதாக்களும் முன்னோர்களும் துன்பத்தில் இருந்திருந்தால் தானாகவே அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இதற்கு தக்க சான்று பிரகலாத மகாராஜா ஆவார். பிரகலாத மகாராஜா பாவம் செய்த தன் தந்தையை விடுவிக்கும்படி பலமுறை பகவானின் தாமரை பாதங்களை வேண்டினார். பிரகலாதரை போன்ற வைஷ்ணவர் பிறந்த குடும்பத்தில் அவருடைய தந்தை மட்டுமல்லாமல் அவர் தந்தையின் தந்தை, அவர்களின் பிதாக்கள் 14வது தந்தை வரை தானாகவே விடுவிக்க பெறுவார்கள் என்று பகவான் பதிலளித்தார். அதனால் முடிவு என்னவென்றால் எல்லா உயிர் பொருட்களுக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் கிருஷ்ணரை பற்றிய ஒட்டு மொத்தமான உணர்வு தேவை. சைதன்ய சரிதாமிரதாவில் ஆசிரியர் கூறுகிறார், கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை கற்று அறிந்தவர் எந்த சடங்குகளையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் கிருஷ்ணர் பற்றிய முழு உணர்வு நிலையில் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்தால் எல்லா சடங்குகளும் தானாகவே செய்யப்பட்டு விடும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பொதுவா இறந்த திதியில வந்து இந்த தர்ப்பண காரியங்கள்லாம் செய்வாங்க. இல்லை அப்படின்னா அமாவாசை நாள்ல செய்வாங்க. அதுக்கப்புறம் ஊனமாசிகம் அப்படிலாம் சொல்லி செய்வாங்க. மொத்தம் 15 நாள் வந்து ஒரு வருஷத்துல 15 நாள் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே ஒரே பிசினஸா தான் இருக்கு இல்லையா?
இத்தனை வீட்டுக்கு வந்து அவர் போகணும். வாத்தியார் வந்தாருன்னா அவர் வந்து அமாவாசை அன்னைக்கு அவருக்கு ஒரு 50 வீடு இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் வராரு, அது பண்றாரு, அவ்வளவுதான். எள்ளு தண்ணி விடுறாங்க, போயிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். சோ அதெல்லாம் நம்மளால இன்னைக்கு எந்த அளவுக்கு சரியா செய்யறோம் செய்யல அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கே தெரியும் எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. சோ அதனால நம்ம வந்து பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபட்டோம் அப்படின்னா, பிரகலாதர் மாதிரி நம்ம வந்து உயர்ந்த பக்தரா இல்லை அப்படின்னாலும் அந்த தூய பக்தியை தான் நம்ம பயிற்சி செய்யறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்காரு, எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான பக்தியை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த தூய பக்தியை நம்ம வந்து நம்ம நிலையில இருந்து பயிற்சி செய்யறோம். நம்ம பிரகலாதர் மாதிரி தூய பக்தர் கிடையாது. ஆனா அந்த தூய பக்தியைத்தான் பயிற்சி செய்யறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பக்தி பாதையைத்தான் நம்ம பயிற்சி செய்யறோம். அதனால இந்த பக்தி பாதையில வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கும்படி நம்ம வந்து நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணி நம்ம பக்தி பாதையில முன்னேறதுக்கு முயற்சி செய்யணும். அதே சமயத்துல இந்த சடங்கு முறைகளையும் கைவிட தேவை கிடையாது. நம்ம அவ்வளவு தூய பக்தர்லாம் கிடையாது. அதனால அவங்களுடைய வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றபடி நம்ம அதையும் கடைபிடிக்கணும். சில பேர் வந்து ஒரே அடியா நான் கிருஷ்ண பக்தியில இருக்கேன், அதனால இதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. சில பேர் வந்து அதையே பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ண பக்தியை விட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அமாவாசை, ஆனா அன்னைக்கு நமக்கு என்ன திதி வந்தது, பக்தி வினோத் தாக்கூராருடைய டிசப்பியரன்ஸ் டே வந்தது. நான் அன்னைக்கே கூட அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் ஹெவியா இருக்குமோன்னு நான் டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டேன். எத்தனை பேரால அமாவாசை அப்படிங்கறத தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், எத்தனை பேரால பக்தி வினோத் தாக்கூராருடைய டிசப்பியரன்ஸ் டேவை ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லையா? இதான் நம்ம பக்தியில வரக்கூடிய விஷயங்கள். சோ நமக்கு சம்பிரதாயம் முறைப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா ஆச்சாரியர்கள் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது அதனுடைய முறை ஒரு மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். நமக்கு உபவாசம் முக்கியம், பக்தி வினோத் தாக்கூரை பத்தி கேட்க வேண்டியது முக்கியம், அவருக்கு சேவை செய்ய வேண்டியது நாம ஜபம் முக்கியம். அது முக்கியம் இல்ல, எனக்கு வந்து இந்த கர்மகாண்ட விஷயங்கள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். இந்த கர்மகாண்ட விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். இதையும் விட முடியாது அதையும் விட முடியாது அப்படின்னு நம்ம ரெண்டாம் கட்டானா இருக்க முடியாது. சோ அதனால தீட்சை வாங்கணுங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும். தீட்சை வாங்கினாத்தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா உறுதியான ஒரு பிடிப்பு வரும். இல்லை அப்படின்னாக்க காலத்தினால நம்ம வந்து அப்படியே அடிக்கப்பட்டு போயிட்டே இருப்போம். கால வெள்ளம் நம்மளை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப அற்புதமான உதாரணம் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. பிரகலாத மகாராஜருக்கு வந்து நரசிம்மர் வந்து இந்த உத்தரவாதம் கொடுக்குறார், உன்னுடைய சந்ததியில நான் வந்து 14 தலைமுறை அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஓகே, நம்மளுடைய நேரம் ஓடிவிட்டது. இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? சோ இன்னைக்கு படிக்க முடியாதவங்க கண்டிப்பா நாளைக்கு படிக்கலாம், வருத்தப்படாதீங்க. என்ன மாதாஜி? மாதாஜி நீங்க சொன்னீங்களா நைட்டு நம்ம எண்ணெய் வைக்க கூடாதுன்னு, இப்ப கால் வலி எண்ணெய் தேய்ச்சாக்க அது ரிலீஃப் ஆகும் சொல்றாங்களா? அப்படி தேய்ச்சாலும் நோய் வருமா மாதாஜி? கால் வலிக்கு என்ன தேய்க்கணும்னா என்ன பண்றது, தேய்ச்சுதானே ஆகணும். கால் வலிக்கு என்ன தேய்ச்சிட்டு கை நல்லா கழுவிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி நமக்கு ஜெகநாதர் தேர் இருக்குல்ல மாதாஜி பூரில, அது அந்த டேவோட கடைசியில கூட அந்த என்ன சொல்ற மாதாஜி, அந்த முன்னோர்கள் எல்லாம் வந்து அந்த இதை குடிப்பாங்க, அவங்களுக்கும் கூட மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல மாதாஜி. கடைசி நாள் இல்ல, அது அந்த அதரப்பானா அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அது வந்து அந்த முன்னோர்களுக்கு, பேய் பிசாசுகளுக்கு எல்லாம் ஜெகநாதர் இதை வந்து அவங்க அப்படியே கீழே கொட்டிடுவாங்க. அது அவங்க பெரிய பெரிய மண் இதுல ஒரு 10 பேர் உள்ள போலாம் போல இருக்கு, அவ்வளவு பெருசு பெருசு போகணும். அதுல வந்து அவங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணி ஜெகநாதர் கொடுத்தது. அப்புறம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுவாங்க. அதை யாரும் வந்து பக்தர்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அதை கொட்டிடுவாங்க. சோ அவங்களுக்கு அது வந்து பிரசாதமா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் மாதாஜி, கரெக்ட். மாதாஜி பிரம்ம சங்கீதை கேட்கல மாதாஜி. பிரம்ம சங்கீதை, எஸ் எஸ், சொல்லுங்க மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானாம் சோபியஸ்தி யத் பிரபத சிம்னி அவிசிந்திய தத்தே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பந்தாஸ்து. பந்தா அப்படின்னா பந்தப்படுத்துறது, பந்தா அப்படின்னா பாதை. ப்ரொனன்சியேஷன் வரணும். ஓகேவா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பந்தாஸ்து கோடி அப்படி வரணும். ஓகேவா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. எஸ் சொல்லுங்க மீனா மாதாஜி. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரஹம்யோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோபி அஸ்தி யத் பராபத பிராபத சிம்னி அவிசிந்தய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. உங்க ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னாக்க பிரபத சிம்னி. பிரபதவா? பிரபத. சோபி அஸ்தி யத் பிரபத சிம்னி அவிசிந்த்ய தத்வே பிரபத. ஓகே மாதாஜி. பிரபத. எஸ் நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? பந்தாஸ்து கோட்டிசதவத்சர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோப்யஸ்தி யத் பிரபதசீம்னி அவிசிந்த்ய தஸ்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லட்டா மாதாஜி? சொல்லுங்க சொல்லுங்க. பந்தாஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோப்யஸ்தி யத் பிரபதசீம்னி அவிசிந்த்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ நான் சொல்றேன் மாதாஜி. பந்தாஸ்து. பந்தாஸ்து கிடையாது. பந்தா அப்படின்னா பந்தப்படுத்துதல். பந்தா அப்படின்னா பாதை. பந்தாஸ். பி பி ப்ரொனன்சியேஷன் வரும். பி. ஓகே மாதாஜி. பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பந்தாஸ்து. பந்தாஸ்து தான மாதாஜி. ஓகே. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? மம்தா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பந்தாஸ்து கோடி சதவத்ஸ்ர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனிபுங்கவானாம் சோபி அஸ்தி யத் பிரபத சிம்னி அவிசிந்த்ய தத்வே கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வேற நான் சொல்றேன் மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. பந்தாஸ்து கோடி சதவக்ஷல சம்பிரமகம்யோ வாயோரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோபி அஸ்தி யத் பிரபந்த சிம்னி அவிசிந்த்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 2-3 கரெக்ஷன் இருக்கு மாதாஜி. நீங்க வந்து வேர்ட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. பந்தாஸ்து கோடி சதவத்ஸ்ர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனி புங்கவானாம் சோபி அஸ்தி யத் பிரபத சிம்னி அவிசிந்த்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தம்மகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பந்தாஸ்து. எல்லாருமே பந்தா பந்தான்னு சொல்றீங்க. பந்தா சொல்லாதீங்க. பந்தாஸ்து. பணம் சொல்றோம் இல்லையா? அந்த பா சொல்லணும். பந்தாஸ்து கோடி சதவஸ்தர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனிபுங்கவானாம் சோப்யஸ்தி யத் பிரபத சிம்னி விசிந்த்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? அப்போ ஏகோப்யசௌ ரச்சயதும் ஜகதண்ட கோட்டி யக்ஷப்திரஸ்தி ஜகதண்ட சயாயதந்தஹ அண்டாந்தரஸ்த பரமானுச்சயந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. So he is an undifferentiated entity, as there is no distinction between potency and the possessor thereof. In his work of creation of millions of worlds, his potency remains inseparable. All the universes exist in him, and he is present in his fullness in every one of the atoms that are scattered throughout the universe at one and the same time. Such is the primeval Lord whom I adore. இது என்ன அர்த்தம்? பகவானுக்கும் அவருடைய சக்திகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவான்கிட்ட ஏகப்பட்ட சக்திகள் பிரிஞ்சு வருது. அதனால பகவான் குறையறதும் கிடையாது. அந்த சக்திகளுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.
பகவான் வந்து கோடிக்கணக்கான உலகங்களை வந்து படைக்கிறார். ஆனா அந்த படைப்புனால அவர் வந்து குறைஞ்சு போறதெல்லாம் கிடையாது. அதுல இருந்து அவரை வந்து பிரிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலா வந்து 9th சாப்டருடைய பகவத்கீதை 9th சாப்டர்ல 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்றார் அவருடைய யோகம் ஐஸ்வரத்தை பத்தி சொல்றார். அந்த மாதிரி தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லப்படுது. சோ பகவான் எல்லாத்துலயும் இருக்கார், ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கார். ஏகோ பியசௌ ரசயத்தும் ஜெகதண்ட கோட்டிம் யக்சக்திரஸ்தி ஜெகதண்ட சயாய தந்தக அண்டாந்தரஸ்த பரமானு ஜெயாந்தரஸ்தம். அண்டாந்தரஸ்த பரமானு அப்படின்னா பகவான் வந்து ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கார். அதே சமயத்துல அவர் தனிப்பட்ட நபராகவும் இருக்கார். ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பகவான் வந்து இருக்கார் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி கோவிந்தனை நான் வந்து வணங்குறேன். ஒரே சமயத்துல பகவான் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றார். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஒரு சின்ன சந்தேகம் மாதாஜி. 9.42 மாதாஜி எது வரைக்கும் ரெஃபரன்ஸ்? 10 வரைக்கும் மாதாஜி. 10 வரைக்கும். எஸ் மாதாஜி. மாதாஜி இது வந்து எல்லாத்தையும் படைச்சவர் அவரே, அவருடைய சக்திகளுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனா அந்த பௌதீகத்துக்கும் அவருக்கும் பற்றற்று இருப்பாரு அப்படின்றத இடத்துலயும் இதை சொல்லலாமா மாதாஜி? பத்தி சொல்லலாம் மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. அவரோட சக்தி மட்டும், சக்திகளை வந்து பிரம்மா வந்து புகழ்றார், பகவானுடைய சக்திகளை புகழ்றார். சோ பகவான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு நாட்டுடைய ஒரு பிரதமர் இருக்காரு, அவர் ஒரு ஆணை கொடுக்குறாரு. அந்த ஆணை வந்து என்ன ஆகுது, அந்த நாடு முழுக்க செயல்பாடு ஆகுது இல்லையா? ஆமா மாதாஜி. அதனால அவர் இன்னும் குறைஞ்சு போறது இல்லை இல்லையா? அப்படியே இருக்காரு. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அந்த உதாரணம் வந்து அவ்வளவு பொருத்தமா இருக்காது. இப்போ ஒரு தாய் கிட்ட இருந்து நிறைய குழந்தைங்க பிறக்குறாங்க, ஆனா அந்த தாய்க்கு என்ன ஆகுது, அதனால உடல் வந்து பலவீனம் ஆயிட்டே போகுது. அந்த மாதிரி எல்லாம் பகவானுக்கு கிடையாது. பகவான் வந்து எண்ணற்ற சக்திகளா விரிவடைகிறார், எண்ணற்ற உலகங்களை படைக்கிறார், எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அதனால அவர் குறைஞ்சு போகிறது எல்லாம் கிடையாது. அவருடைய சக்திகளுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் அதே சமயத்துல கிடையாது. ஆனா அந்த சக்திகளே பகவானும் கிடையாது. இதுதான் நான் சொன்னேன். இந்த 9.4ல இருந்து நீங்க வந்து 10 வரைக்கும் படிச்சீங்கன்னா பகவானுடைய யோகம் ஐஸ்வரம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த செஷனே வந்து பகவானுடைய யோகம் ஐஸ்வரம் தான். அது வந்து இன்கன்சீவபிள் பொட்டன்சி. பகவான் வந்து படைக்கிறார், அவரே சொல்றார் நான் எல்லாத்துலயும் இருக்கேன், ஆனா நான் இதுலயும் இல்லை அப்படின்னு சொல்றார். சோ அதுதான் வந்து நம்ம வந்து பாக்குறோம். 3 விஷ்ணுக்கள் தெரிஞ்சிருக்கோம் நம்ம. காரணதோசாய் விஷ்ணு, கர்ப்பதோசாய் விஷ்ணு, ஷீரோதகசாய் விஷ்ணு. இந்த மாதிரி வந்து பகவான் வந்து எல்லாருடைய இந்த பிரம்மாண்டத்தோட பரமாத்மானா அது வந்து காரோதசாய் விஷ்ணு, சாரி கர்ப்போதகசாய் விஷ்ணு. பிரம்மாண்டத்தோட பரமாத்மானா அது வந்து கர்ப்போதகசாய் விஷ்ணு. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கிறவர் ஷீரோதகசாய். இன்னும் கிளியரா சொல்லணும்னா பிரம்மாண்டத்தோட பரமாத்மா வந்து காரணதகசாயி விஷ்ணு, ஒவ்வொரு கிரகத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறவர் கர்ப்பதகசாயி விஷ்ணு, ஒவ்வொரு அணுலையும் இருக்கிறவர் ஸ்ரீரதகசாயி விஷ்ணு. இந்த 3 விஷ்ணுக்களுமே பரமாத்மாக்கள் தான், பரமாத்மாக்களுடைய வடிவங்கள் தான். சோ அப்படி பகவான் எல்லா இடத்துலயும். ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணரா அவர் எப்படி இருக்கார், தனிப்பட்ட நபராகவும் இருக்கார். இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால இது வந்து இன்கன்சீவபிள் பொட்டன்சி, அச்சிந்திய சக்தி அப்படின்னு சொல்றது. நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்க, நான் மாயப்பூர்ல இருக்கேன். நீங்க எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா, இல்ல நான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா? நம்மளால முடியாது இல்லையா? ஒரு இடத்துலதான் நம்மளால இருக்க முடியும். ஆனா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். சரியா? சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, गौ प्रेमानंदे, हरि हरि बोल. थैंक यू ऑल. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. कृष्णा नंद्री माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू वेरी मच माताजी. हरे कृष्णा. एंड கொடுத்துட்டேன். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल. हरे कृष्णा.